இதா தமிழ்துறை ஈ.மா.கோ. யாதவர் மகளிர் கல்லூரி, மதுரை. பக்தி இலக்கியம் முதுகலைத் தமிழ் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவம் அலகு 3. பெரியாழ்வார். சிறுவில்லிபுத்தூரில் ஆணித்திங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் கருட அம்சமாக வேதியர் குலத்தில் தோன்றினார். பூமாலை கட்டி பெருமாளுக்கு பணிபுரிந்ததோடு பாமாலை பாடியும் பணிந்தவர். திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி இரண்டும் பாடியுள்ளார். கண்ணனின் பிள்ளை பருவத்திற்கு பிள்ளைத்தமிழில் பாடியுள்ளார். பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்திற்கு ஊற்று நிலையும் தொடக்கமாகவும் இவர் நூல் விளங்குகிறது. மாணிக்க கட்டி வைர இடைக்கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணி குரலேனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ என்ற தாலாட்டு பாடல் மிகவும் சிறப்புக்கு உரியது. நம்மாழ்வார். ஆழ்வார்களின் தலைமை சான்றவர். இவரை உடலாகவும் ஏனையோரை உறுப்புகளாகவும் வைணவர்கள் கருதுகின்றனர். பாண்டிய நாட்டில் திருக்குறுங்கூரில் ஆழ்வார் திருநகரி என்னும் ஊரில் வைகாசி திங்கள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர். பிறந்ததும் முதல் பேசாதிருந்தமையால் பெருமாள் கோயில் புளிய மரத்தடியில் இருந்து தவம் இயற்றி திருமாலின் திருவருள் பெற்றார். பேசினார். இவர் சடம் என்னும் வாய்வை சிறந்தமையால் சடகோபர் என்றும், அரங்க பெருமானால் நம் சடகோபன் என்று அழைக்கப்பட்டமையால் நம்ம ஆழ்வார் எனவும், உலகியலுக்கு மாறாக இருந்ததால் மாறன் என்றும், பிற சமயத்தில் யானைகளுக்கு அங்குசமாக அமைந்துள்ளதால் பராங்குசர் எனவும் அழைக்கப்படுகிறார். சைவத்திற்கு மாணிக்கவாசகர் எப்படியோ அப்படியே வைணவத்திற்கு நம்மாழ்வார். மாலையை சிறப்பாக வழிபடினும் பொதுவாக மும்மூர்த்திகளையும் வழிபடுகின்றனர். அனைத்தையும் ஆண்டவனாகவே காணும் ஆழ்ந்த உள்ளத்தவர். மலையை நெடுமால் என்றும், மலையை நாராயணன் வருகை எனவும், நிலவே ஒளி மன்னா என்றும் பாடுகின்றார். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னு வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமானே என்கிறார். திருவாசக போக்கினையும் தேவார சொற்றொடர்களையும் எடுத்தாண்டு உள்ளார். கண்ணனே எம் பொருளுமாக இயங்குகின்றான் என்று வலியுறுத்துகிறார். வாய்கொண்டு மானிட பாட வந்த கவியல்லேன் என்கிறார். சாதி பேதத்தை சாடுகின்றார். இவர் பாடியது திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி. இந்த 4ஐயும் வைணவர் தம் சமயத்திற்குரிய சதுர்மறைகளாக சிறப்பிப்பார். ஆண்டாள். பெரியாழ்வார் நந்தவனத்தில் பயிரிடப்பட்ட துளசி செடியில் ஆடித்திங்கள் பூரட நட்சத்திரத்தில் பூமகள் அம்சமாக தோன்றியவர். இவரை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி என்று ஏத்துவர். வைணவர். கோதை என்பது பெயர். மணப்பருவம் எய்தி பெருமானையே மணக்கும் மனமுடன் இருந்தார். நாளும் பெருமாளுக்கு கட்டிய மாலையை தந்தைக்கு தெரியாது சூடி கண்ணாடியில் கண்டு மகிழ்ந்து பின் கலற்றி வைத்து விடுவார். ஒரு நாள் இதனை அறிந்த பெரியாழ்வார் வேறு மாலை தொடுத்து வந்து முனைந்தகால் பெருமாள் மறுத்து சூடி கொடுத்த மாலையை வேண்டுமென கனவில் கூற அங்கனமே செய்து கோதையையும் பெருமாளுக்கே திருமணம் செய்து கொடுத்தார். ஆண்டவனையே ஆண்டவன் என்றவையால் ஆண்டாள் என்றும், சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் கோதையை அழைக்கின்றனர். இவர் பாடியது திருப்பாவை 30 பாடல்களுடையது. பாவை நோன்பு பற்றியது. மார்கழி திங்களின் வைகரையில் வைணவர்களால் பாடப்படுவது. நாச்சியார் திருமொழி 10 பாடல்களுடைய 14 திருமொழிகள். இது மாயனை மணப்பதாக கனவு கண்டு தோழிக்கு உரைக்கும் பகுதிகள் இன்பம் மிக்கவை ஆகும். குலசேகர ஆழ்வார். சேரநாட்டு திருவஞ்சை களத்தில் மாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் மணியின் அம்சமாக பிறந்தவர். அரியணை துறந்து வைணவ தொண்டரானவர். வடமொழியும் தென்மொழியும் தெளிந்தவர். ராமனிடத்து மிகுந்த ஈடுபாடு உடையவர். தமிழில் பெருமாள் திருமொழியும் வடமொழியில் முகுந்த மாலையும் செய்துள்ளார். திருவேங்கடமுடையானிடம் கண்ணனிடத்திலும் மிகுந்த பக்தினை உடையவர். வேங்கடத்தில் படியாய் கிடந்து
மகிழ விரும்பினார். இன்றும் அங்கு படிகள் குலசேகரன் படி என்று கூறப்படுகின்றன. இவருடைய காலம் என்று பார்க்கும் பொழுது கிபி 9ஆம் நூற்றாண்டு ஆகும்.